மாதிரி பிரியாணி நான் சொல்கிற மாதிரி பண்ணால் யார் வேணாலும் பிரியாணி செய்யலாம் ஈஸியாக. அங்கே நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சிக்கன் 1 கிலோ, ஜீரக சம்பா ரைஸ் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 300 கிராம், இஞ்சி பேஸ்ட் 100 கிராம், பூண்டு பேஸ்ட் 100 கிராம், பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி தழை, புதினா இலை, ஏலக்காய் 7, அன்னாசிப்பூ 4, லவங்கப்பட்டை 4, மராட்டி முக்கு 4, கிராம்பு 9, பிரியாணி இலை 2, எலும்பிச்சம்பழம் 1, கொத்தமல்லி தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/2 கிண்ணம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எப்போவுமே 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கணும். 1 kg ரைஸ் எடுத்தோன்னா 1 kg சிக்கன் எடுத்துக்கணும். சிக்கனோட அளவு அதிகமாக வச்சுட்டு ரைஸோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் ரைஸோட அளவு அதிகமாக வச்சுட்டு சிக்கனோட அளவு கம்மி பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது. பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப் இருக்குது. அது என்னென்னா, புதினா இலையை கட் பண்ணி போடக்கூடாது, கையில் பிச்சு தான் போடணும். பிரியாணி நல்லா வர்றதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான குறிப்பு என்னென்னா, இஞ்சி பேஸ்ட்டையும் பூண்டு பேஸ்ட்டையும் தனித்தனியாக அரைச்சி போடணும், ஒன்றா சேர்ந்து அரைக்கக்கூடாது. இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி. இதை என்னோடய ஃப்ரெண்ட் தானி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி. நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரைஸை 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி அளவுக்கு 8 பேர் சாப்பிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அடிகனமான பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 100 ml நெய்யும் 100 ml ஆயிலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா ஸ்மெல் வருது. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே கல் உப்பு ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம புதினா இலை சேர்த்துனோம். புதினா இலையை கட் பண்ணி போடாதீங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஒரு கையளவு புதினா இலை இதில் சேர்த்துருக்கோம்.
இப்போ நம்ம சேர்த்துருக்க புதினாவையும் வெங்காயத்தையும் நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பண்ணியிருக்க மசாலாலேருந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு லிட் எடுத்து கவர் பண்ணிக்கலாம். சிக்கன் எப்போவுமே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே சிக்கன் வந்து ஒரு பாதி வேக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ எடுத்துருக்கிறது 3.25 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கும் தக்காளிலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம ஒரு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கையளவு கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலையை பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ ரைஸும் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போட போகிறோம். இப்போ ரைஸை வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணியை லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணி பாத்திரத்தை அது மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தம்மை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுட சுட அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பிரியாணி சுட சுட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் என் ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ண போகிறேன். வாங்க அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உடனே சிக்கன் ஸ்டாலுக்கு கிளம்பி போய் சிக்கன் வாங்கி இந்த பிரியாணியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.